ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞான ஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாரம் 7 நாட்கள் சார்ந்த ஒரு வாரத்திற்கான பலனை ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனித்தனி பதிவுகளாக நம்ம தந்துகிட்டு இருப்போம், மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும். அதுல இந்த வாரம் பிப்ரவரி 24 முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள 7 நாட்களிலே துலாம் லக்னத்திற்கான பதிவு தான் இந்த பதிவு. இப்போ துலா லக்னத்திற்கு முதல் நாளில் சந்திரன் எங்க இருக்காரு, எந்த ராசியில, எந்த நட்சத்திரத்துல, அந்த நட்சத்திராதிபதியினுடைய நிலை என்ன, தொடர்பு என்ன, இதை வைத்து நம்ம பலனை பார்ப்போம். நட்சத்திரம் உண்மையிலேயே ஆற்றல் பெற்றது. நட்சத்திர ஆற்றலை சந்திரன் நமக்கு திசாபுத்தியாகவும் அன்றாடம் பயணிக்கும் நட்சத்திர வழியாகவும் நமக்கு பலன்களை தருகிறார். அப்ப கிரகங்களில் 9 கிரகங்கள் இருந்தாலும் நட்சத்திர தொடர்பு தான் அந்த கிரகங்களிலே உள்ளது. அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களை கிரகங்களின் சலனங்களாக சந்திரன் நமக்கு வழங்குகிறது. அப்படி என்றால் நட்சத்திரத்தினுடைய பலன்களைத்தான் நாம் அனுபவிக்கிறோம் என்பதுதான். இப்ப சனிக்கிழமை அன்னைக்கு மக நட்சத்திரம். இப்போ துலா லக்னத்துக்கு சிம்ம ராசி லாப ராசி, 11ஆம் இடம். சந்தோஷம், மனமகிழ்ச்சி, நினைச்ச காரியம் நிறைவேறது, இதுக்கெல்லாம் உண்டான ராசி. அப்ப அங்க கேதுவுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு. கேது நம்மளுக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு, கன்னியில இருக்காரு. கேதுவும் சந்திரனுடைய நட்சத்திரத்துல பரிவர்த்தனை வாங்கிட்டு இருக்காங்க. அதனால வரவுக்கும் செலவுக்கும் சரியாக உள்ள நாளாகவும் எடுத்துக்கலாம். உறவு சார்ந்த சில பிரிவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால என்ன அப்படின்னா, அதிக அலைச்சல் தேவையில்லை. எதற்காகவும் நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகி அலைச்சிகள் பட்டுக்க வேண்டாங்கிறது சொல்லு. அடுத்த நாள் பிப்ரவரி 25ஆம் தேதி பூர நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். துலா லக்னத்துக்கு அதிபதி தான் சுக்கரன். இந்த சுக்கரன் இப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்துல திருவோணத்துல இருக்காரு, 4ஆம் இடத்துல, மகர ராசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விவசாயம் பண்றீங்களா, ஒரு பால் பழம் தோட்டங்கள் இந்த வியாபாரங்கள் பண்றீங்களா, அல்லது சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்டது டிராவல்ஸ் ஏஜென்சிஸ் பண்றீங்களா, எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் ஆடம்பரமான ஆடை அணிகலன்கள் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம். அதனால அனைத்து விதமான தொழில்களுக்கும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். நமக்கு தொழிலதிபதியே நம்மளுடைய லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியே சந்திரன் தான். அவருடைய நட்சத்திரத்துல சுக்கிரன் பரிவர்த்தனை வாங்கியிருக்கிறதுனால நமக்கு எண்ணி இது மாதிரி நல்லது நடக்கும். செவ்வாய் கிரகமும் அதே நட்சத்திரத்துல சேர்ந்திருக்கு. அதனால பண வரவும் நமக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். நல்ல நாளாக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்த நாள் திங்கட்கிழமை பிப்ரவரி 26, உத்திரம் நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். நம்முடைய லக்னத்துக்கு 12ஆம் இடமான கன்னி ராசியில சந்திரன் போயிட்டு இருக்கார். சூரியன் 5ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து சதய நட்சத்திரத்துல இருக்கார். இந்த 5ஆம் இடம்ங்கிறது என்னன்னா, குழந்தைகள், நமக்குடைய ஒரு சந்தோஷம், இதுல எல்லாம் இந்த சனி சூரியன் சண்டை போட்டதுனால ஒரு எதிர்பார்ப்புக்கு ஆளாகி ஏமாறுறதுங்கிறத வச்சிருக்குது. அதனால குழந்தைகளாகட்டும், நம்மளுடைய எதிர்பார்ப்புகளாகட்டும், நம்ம பிரியப்பட்ட நபர்கள்கிட்ட பேசுறதாகட்டும், அதை இஷ்டத்துக்கு விட்டுட்டு கொஞ்சம் நம்ம பட்டும்படாமல் போயிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மனசு சங்கடப்படாது. பிப்ரவரி 27ஆம் தேதி அஸ்த நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்திலே 12ஆம் இடத்துல இருக்காரு. அதனால முதலீடுகள் செய்யறதுக்கு நல்ல நாள். ஏற்கனவே செவ்வாயும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இதே சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான திருவோணத்துல இருக்கிறதுனால பயிர் தொழில்கள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, சொகுசு வாகனங்கள் தயாரிப்பு, ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் திரைப்படத்துறை எல்லாத்துலேயுமே இது சிறப்பாக இருக்கும். தொழில் பலம் கூடக்கூடிய அருமையான நாள். முதலீடுகள் ஈடுபடும். வெளிநாட்டு வேலை சார்ந்ததும் வேலை பார்க்கும், நல்லா இருக்கும். செலவுகள் இருந்தாலும் அந்த செலவுகள் சாதகமான பலனை நமக்கு தரும். பிப்ரவரி 28 மறுநாள் புதன்கிழமை இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது. காலை 7:32க்கு கன்னி ராசியில 2 பாதம், துலா ராசியில 2 பாதம் சித்திரை நட்சத்திரம் இருக்குது.
இப்போ செவ்வாய் நமக்கு 4ஆம் இடத்துல இருந்து சந்திரன் நட்சத்திரத்துல திருவோணத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கும் வந்து உங்களுக்கு தொழில் பலம் கூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல், இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது மற்றும் நம்மளுக்கு லோனு இது சம்மந்தப்பட்டது டீலிங், ரியல் எஸ்டேட்டு இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். செவ்வாய் வந்து பலமாக இருக்காரு. அதனால பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். பிப்ரவரி 29 வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம். நம்ம லக்னத்துல சுவாதிங்கிற நட்சத்திரத்துல சந்திரன் போறார். அப்ப சுவாதிக்கு அதிபதியானவர் யாரு? ராகு பகவான். அவர் வந்து 6ஆம் வீட்டுல மீன ராசியில இருக்கார். அதனால அவர் புதனுடைய ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால, புதன் நம்மளுக்கு 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால, புதன் வந்து நமக்கு கும்பராசியில 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வேலையில் கொஞ்சம் ஃப்ரீனஸ் இருக்கும். உடனடியாக அதிபதியாக வேலை பார்க்க வேண்டி இருக்காது. கொஞ்சம் ஃப்ரீனஸ் இருக்கும். அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயான நாளாக இதை பயன்படுத்திக்கலாம். எந்த விதமான ஒரு பாதிப்பையும் கொடுக்காது. மருத்துவ சிகிச்சைகள் பலனளிக்கும். சில பேருக்கு கடன்ல இருந்து விடுதலை கிடைக்கும். சில பேருக்கு பகைகள் விலகும். ஒரு மாதிரி உறவுகள் வந்து பலப்படக்கூடிய நல்ல நாளாக அமையும். அடுத்த நாள் கடைசி நாள் மார்ச் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரம். நண்பர்கள் 12:48க்கு தான் தொடங்குது. இது வந்து குருவோட நட்சத்திரம். குரு பகவான் நமக்கு 7ஆம் வீட்டில் பரணி நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் பலம், பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் ஒரு டெவலப்மெண்ட்டு, அது மாதிரி ஒர்க் கான்ட்ராக்ட் போடுறது, பேங்கிங்கில் டெவலப்மெண்ட்டு, ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது எல்லாமே சிறப்பாக இருக்குது. புது நபர்களை சந்தித்து புதுசாக எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி பெறுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. இப்போ இந்த 7 நாட்களில் நட்சத்திர ரீதியாக நம்ம இப்படியெல்லாம் பலனை பார்த்தாலும் கூட இன்னும் நம்மளுடைய ஜனன ஜாதகம் என்பது துல்லிதமாக கணிக்கிற முறை பாஸ்கர ஆஸ்ட்ராலஜியில் உபநட்சத்திர முறை என்பதை கணித்து பார்த்தோம் என்றால் இன்னும் நமக்கு துல்லியமான பலன்கள் கிடைக்கும். நட்சத்திரம் என்பது தோராயமான இடைவெளியை கொண்டது. அதுலேயே உபநட்சத்திரத்தை பிரித்து பார்த்தோம்னா நம்ம ஒரே லக்னத்தில் பிறக்கிறோம். அந்த ஒரே லக்னத்தில் 2 மணி நேரம் அந்த லக்னம் ஓடுது. அந்த 2 மணி நேரம் பிறந்தவங்களுக்கு வித்தியாசங்கள் ஏன் வருது அப்படின்னா இந்த மாதிரி துல்லிய முறைப்படி அந்த டிகிரியை உள்ள பிரித்து பார்க்கணும். அது மாதிரி பார்க்குற மெத்தடில் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு 12 பாவ கொடுப்பனைகளை தெரிஞ்சு கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற பலனையும் டேலி பண்ணிக்கலாம். உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்களையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம். 12 பாவ கொடுப்பனைகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வளப்படுத்தி கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.